விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மயிலம் ஒன்றியத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் அண்ணாதுரையின் 55வது நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. அண்ணாவின் நினைவு தினத்தில் மொழிப்போர் தியாகிகளுக்கு காது கேட்கும் கருவியை ஒன்றிய செயலாளர் செழியன் வழங்கினார். பேரறிஞர் அண்ணாவின் 55வது நினைவு தினத்தை முன்னிட்டு விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மயிலம் மத்திய ஒன்றிய கழகம் சார்பில் தாழ்தாளி பேருந்து நிறுத்தம் அருகே மயிலம் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் செழியன், மயிலம் ஒன்றிய குழு உறுப்பினர் ஜமுனாராணி ஆகியோரது தலைமையில் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து அண்ணாவின் நினைவு தினத்தை முன்னிட்டு மொழிப்போர் தியாகி ஆலகிராமம் ராமு என்பவருக்கு காது கேட்கும் கருவியை மயிலம் மத்திய ஒன்றிய செயலாளர் செழியன் வழங்கினார். இந்த நிகழ்வில் முன்னாள் அவைத்தலைவர் கோவிந்தராஜ், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அரி மான்சினி, கிளைக்கழக செயலாளர்கள் முருகன், கார்த்திகேயன், ராமு, மொழிப்போர் தியாகி ஆலகிராமம் ராமு, மயிலம் திராவிட கழக ஒன்றிய செயலாளர் அன்புக்கரசன், மாவட்ட பிரதிநிதி வீடூர் ஜெயராமன், ஒன்றிய துணை செயலாளர் தமிழரசன், பொருளாளர் பழனி, வீடூர் முன்னாள் ஊராட்சி செயலாளர் ராஜா, மாவட்ட ஆதி திராவிடர் அணி துணை அமைப்பாளர் சிவமயம், ஆத்திக்குப்பம் பிரதிநிதி ராமகிருஷ்ணன், வெளியனூர் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் தங்கராசு, கிளைக்கழக செயலாளர் சக்கரபாணி, வீடூர் பிரதிநிதி ரமேஷ் என்கிற அப்பு, பேரணி கிளை கழக செயலாளர்கள் பிச்சாண்டி, சுந்தர்ராஜன், செண்டியம்பாக்கம் கிளை கழக செயலாளர் மயிலம், மத்திய ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் செந்தில் முருகன் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் மயிலம் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் கூட்டேரிப்பட்டு 4 மணி சந்திப்பில் ஒன்றிய செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மாநில பொதுக்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் ஆர். சேதுநாதன் தலைமையில் அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள்.